அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 251. வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 09/09/2024 திங்கள். ராகுசாவை சார்ந்த ஜெரால்டினோ என்ற இளைஞன் ஒருமுறை சிசிலிக்கு தனது பெற்றோருடன் திராட்சை அறுவடை செய்யும் காலத்தில் சென்றான். திராட்சை ரசம் ஆலைக்கு கீழே இருந்த தொட்டியில் திராட்சை பழங்களை நிரப்ப ஊர்ந்து சென்றான். அவ்வமயம் திராட்சை பழங்களை பிழிவதற்கு உரிய எந்திர கல்லை தாங்கியிருந்த மரச்சட்டங்கள் உடைந்து விலக எந்திரக்கால் இளைஞனின் தலைமேல் விழுந்து தாக்கியது. உடனே அவனது தந்தை மகனிடம் விரைந்து உதவ முயன்றார். ஆனால் அவரால் அவனுக்கு உதவ இயலவில்லை. எனவே அவனை அந்த எந்திர கல்லின் கீழேயே விட வேண்டியதாயிற்று. மற்ற திராட்சை தோட்ட தொழிலாளர்கள் சத்தத்தையும் கூக்குரலையும் கேட்டு சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்தனர். அனைவரும் சேர்ந்து அவ்விளைஞனை அந்த இடிபாடிலிருந்து விடுவித்தனர். அந்த உயிரற்ற உடலையே வெளியே எடுத்து துணியில் சுற்றி அடக்கம் செய்வதற்கான முயற்சிகள் நடந்தன. ஆனால் தந்தை அடங்கா விதமாக பிடிவாதமாக இயேசுவின் காலடியில் விழுந்தார். புனித பிரான்சிஸின் நன்மைத்தனத்தின் பொருட்டு தனது ஒரே மகனை திருப்பி தரும்படி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் தனது மன்றாட்டுகளை ஏறெடுத்து பக்தி நிறை செயல்களை செய்யவும் புனித மனிதரின் எலும்புகளை சந்திக்க செல்வதாகவும் வாக்களித்தார். சிறிது நேரத்திற்கு உள்ளாக இளைஞனின் தாய் பைத்தியம் பிடித்தவள் போல வந்து இறந்த மகனின் உடலில் விழுந்து அழுதாள். அவளுடைய அழுகை அங்கிருந்த அனைவரையும் கலங்க செய்தது. திடீரென்று சிறுவன் எழுந்து நின்று அழுவதை நிறுத்தும்படி சொல்லி புனித பிரான்சிஸின் உதவியால் தான் மீண்டும் உயிர் பெற்று வந்ததாக எடுத்துரைத்து மகிழ்ச்சி அடைந்தான். கூடி வந்தவர் அனைவரும் தங்கள் புகழ்ச்சியின் குரலை உயர்த்தி நமது புனிதரின் வழியாக இளைஞனை மரணத்தின் தலைகளிலிருந்து விடுவித்த ஆண்டவரை வாழ்த்தினர். அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு. தான் என்று அவனென்று இரண்டாகும் தத்துவம் தான் என்று அவனென்று இரண்டும் தனில் கண்டு தான் என்ற பூவை அவனடி சாத்தினால் நான் என்று அவன் என் கை நல்லதென்று அன்றே நான் என்று அவன் என் கை நல்லதொன்று அன்றே. திருமந்திரம் 1607. தான் உயிர் என்றும் அவன் இறைவன் என்று இரண்டு பொருட்கள். தான் இருப்பது உடம்பில், இறைவன் இருப்பது வெளியில் என்று கருத வேண்டாம். தன்னிலேயே இருக்கிறான் அவன். எனக்குள்ளே இருக்கிற இறைவனுக்கு நான் ஏதேனும் வழங்கி பூஜை செய்ய வேண்டாமா? புறத்தில் இருக்கிற இறைவனாக இருந்தால் தங்கம் வழங்கலாம்.
அகத்தில் இருக்கும் இறைவனுக்கு என்ன வழங்குவேன் என்று மயங்க வேண்டாம். உங்களையே இறைவனுக்கு பூவாக்கி சாத்திக் கொள்ளுங்கள். உங்களையே பூவாக்கி சாத்திக் கொண்ட பிறகு நான் என்று சொல்லிக்கொள்ள நீங்கள் ஏது மிச்சம்? வான் கெட்டதும் தான் கெடாத தலைவனுக்கு என்னையே நான் படைத்து கொண்டபோது ஊன் கேட்டேன், ஊனுக்கு உற்றான உள்ளம் கேட்டேன், அனைத்துக்கும் தளமான நான் கேட்டேன் என்று தெள்ளேனம் கொட்டுகிறார் மாணிக்க வாசகர். வெங்காயத்தை உரித்த பிறகு வெங்காயம் இல்லை. உரித்தவன் மட்டும் இருப்பதைப் போல தன்னை மறந்து தலைவன் தலைப்பட்டு விட்ட பிறகு தலைவன் தலைப்பட்டு விட்ட பிறகு தான் இல்லை, இறைவனே இருக்கிறான். உருவமாகவும் அருவுருவமாகவும் இருக்கிற இறைவன் இறை திருமேனித்தான். இயங்குகிற எல்லாம் இறை சக்திதான். பார்க்கின்ற வெள்ளியெல்லாம் இறைமைத்தான். ஆடுகிற எல்லாம் திருக்கூத்துத்தான். பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமாய் இறைமைத்தான். திருமேனி செய்ய தங்க கொடை தேவையில்லை.